உளுந்தூர்பேட்டையிலேருந்து சிவகாமி சுந்தரி எழுதியிருக்காங்க சுவாமிஜி. எனது மகன் பெயர் ஜனார்த்தனன். பிறந்த தேதி 2/3/2000, நட்சத்திரம் உத்ராடம், ராசி மகரம். எனது மகன் 12ஆம் வகுப்பு பயின்று வருகின்றான். அவன் படிப்பில் நாட்டம் இல்லாமல் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளான். மேலும் எங்கள் குடும்பம் கடன் சுமையால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். விவசாயம் செய்து வருகின்றோம். மேலும் 7 வருடங்களாக கறவை மாடு வைத்துள்ளோம். அந்த தொழிலும் சரிவரவில்லை. கடன் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. வேறு என்ன தொழில் செய்யலாம் என்று நீங்கள் தான் கூற வேண்டும். மிக முக்கியமாக என்னுடைய மகன் படிப்பில் முன்னேறி நல்ல மதிப்பெண் பெறவும் கடன் தொல்லைகளிலிருந்து தீரவும் சப்தரிஷி வாக்கியப்படி எங்களுக்கு நல்லதொரு பரிகாரத்தை கூறுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இவங்களுடைய மகன் படிப்புல நாட்டம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க சுவாமிஜி. அவர் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கும் இவங்களுடைய கடன் தொல்லைகள் தீர்றதுக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு கடன் நிவாரணத்துக்கும் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, குழந்தையோட கல்வி வளர்ச்சிக்கும் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் வந்திருக்கு. கடனை பற்றி நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எளிய பரிகாரமே போகிறோம். தீபாவளிக்கு மறுநாள் சாயந்தரம் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு பண்ணி பசும்பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். 1. அடுத்து மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் சுவாமிக்கு பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். அதாவது பொதுவாக பலா, உங்களுக்கு மாம்பழம், வாழைப்பழம் விசேஷம், அதோட ஒரு 1/2 லிட்டர் பாலம், 1/2 லிட்டர் தேனை வாங்கி கொடுங்க. கோயிலில் கொடுத்து அவளுக்கு அந்த அபிஷேகம் மகா சிவராத்திரிக்கு ராத்திரி முழுக்க அபிஷேகம் பண்ணுவாள். அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க சுவாமியை. உங்களோட அந்த கடன் சுமைன்றது கட்டாயம் தீரக்கூடியதாக இருக்கும். பையனோட கல்விக்கு பவழமல்லி மரம் கன்று வாங்கி செடி வாங்கி திங்கக்கிழமை ஒரு 6 திங்கக்கிழமை தொடர்ந்து நடுங்க. அது எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நட்டுட்டு வாங்க. அதேமாதிரி கார்த்திகை மாதம் உங்களுக்கு திங்கக்கிழமை, கார்த்திகை மாதம் முழுக்க எத்தனை திங்கக்கிழமை வருதோ அந்த திங்கக்கிழமை தோறும் சுவாமியை போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு காலம்பரையும் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம். சிவ தரிசனம் பண்ணுங்கள். பையன் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். கட்டாயம் பையன் கல்வியில் சிறப்பாக வருவார். நீங்கள் பயப்படுற அளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு வருது. பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம்தான். அதிகபட்சம் இந்த வருடத்துலேருந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கட்டாயம் வரும். இந்த நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிச்சதுன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். பிரச்சனைக்குரிய காலம்லாம் கட்டாயம் மறைஞ்சு போயிடுது. இந்த எளிய பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள். உங்களோட கடனை நிவர்த்தியாகும். பையனோட கல்வியும் சிறப்பாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சிவகாமி சுந்தரி அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.